ஃபோன்பேல செட் ஆயிருக்கக்கூடிய குக்கு எஃப்எம்மோட ஆட்டோ பேவை எப்படி வந்து கேன்சல் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்ற டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். குக்கு எஃப்எம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் வந்து அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து மேனேஜ் பேமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து ஆட்டோபே ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே நீங்கள் குக்கு எஃப்எம்ல செட் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷோ ஆகும். குக்கு எஃப்எம்னு போட்டு அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து டெலிட் ஆட்டோபே கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு எதற்காக நீங்கள் வந்து டெலிட் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கான ரீசன் கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ப்ரொசீட் ஆப்ஷன் இருக்கும், ப்ரொசீடை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டெலிட் ஆட்டோபே அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து காட்டும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கேன்சல் வந்து ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வந்து கேன்சல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட யூபிஐ பின் நம்பர் வந்து கேட்பாங்க. அந்த பின் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு அந்த ஆட்டோபே வந்து கேன்சல் வந்து ஆகும். அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோபே ஹஸ் பீன் டெலிட்டட் அப்படின்ற மாதிரி வந்துடும். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெலிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமேட்டு உங்களுக்கு குக்கு எஃப்எம்லேருந்து எந்த விதமான ஒரு அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து டிடெக்ட் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போது எப்படி வந்துட்டு ஃபோன்பேயில் செட் ஆகிருக்கக்கூடிய குக்கு எஃப்எம்மோட ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. அதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.